பனி மூடிய ஒரு சிறிய கிராமம். முருகன் ஒரு தள்ளு வண்டியில் மட்டன் சூப் விற்கும் ஒரு உழைப்பாளர். குளிர் அதிகமான காலம் அது. அம்மா எவ்வளோ பனி! இந்த பனி தான் என் வாழ்க்கை. கவனமா போங்கப்பா, குளிர் அதிகம் என்று அவர் மனைவி கூறி தன் கணவரின் வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தார். அவனுடைய மகன் கண்ணன் அப்பாவை பார்த்து பெருமைப்படும் ஒரு குழந்தை. முருகன் தனது வியாபாரத்திற்கு தேவையான சூப் தயார் செய்தார். முருகன் தள்ளுவண்டியில் சூப் விற்க ஆரம்பித்தார். சூடான சூப் குளிருக்கு இதமான சூப் இருக்குவாங்க. சூப் வாசனை கிராமம் முழுவதும் பரவி கிராம மக்களை சுண்டி இழுத்தது. நல்ல வியாபாரமும் நடந்தது. சூப்பர் அண்ணே, சூப் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கு என்று வாடிக்கையாளர்கள் கூறினார்கள். நாளடைவில் முருகனின் சூப் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடைந்தது. அதே கிராமத்தில் ராசு என்ற ஒருவன் இருந்தான். இவன் மட்டும் எப்படி இவ்வளவு முன்னேறான் என்று முருகனின் வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு பொறாமை வந்தது. முருகனின் வியாபாரத்தை கெடுக்க திட்டம் போட்டு ராசு ஒரு புதிய கடை திறந்தான். ஆனா யாரும் அவனிடம் வரவில்லை. என்ன நம்ம கடைக்கு மட்டும் ஏன் யாரும் வரல என்று கடும் கோபத்தில் முருகனின் சூப்பை கெடுக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக உப்பு கலக்கினான். அன்றிலிருந்து முருகன் கடைக்கு யாருமே வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் முருகன் வியாபாரத்தை நிறுத்தினான். கிராம மக்கள் அனைவரும் ராசு கடைக்கு சென்றனர். பின்பு ராசுவின் கடையில் நல்ல வியாபாரம் நடக்க ஆரம்பித்தது. வாழ்க்கை அவனை சோதித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் மனம் தளராமல் எப்படி முன்னேறுவது என்று நினைத்து கொண்டு வீட்டின் முன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். கவலைப்படாதீங்க என்று அவர் மனைவி ஆறுதல் கூறினார். பின்பு சற்று நேரத்தில் அவர் நண்பர் ஓடி வந்து, "முருகா, கவலையை விடு, ஒரு நல்ல வாய்ப்பே இருக்கு" என்று கூறினார். "காட்டுல நல்ல தேன் கிடைக்கும், அதை எடுத்து வித்தால் நிறைய லாபம் கிடைக்கும்" என்று அவன் நண்பர் மாறி கூறினார். முருகன் அது ஆபத்தான வேலை என்று சற்று பயந்து பின்பு போய் பார்க்கலாம் என்று முடிவு செய்து மறுநாள் காட்டுக்குள் சென்றனர். காட்டுக்குள் காற்றின் இசை, பறவைகள் பாடும் சத்தம் என்று மனதிற்கு அமைதியை தந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய பயமும் இருந்தது. வீட்டில் முருகனின் மகன் அப்பா சேஃபா வருவாரா என்று வேதனையில் இருந்தான். அதுதான் அப்படியா என பார்க்கலாம். மாறி முருகனிடம் காட்டினான். காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தில் தேனீக்கள் கூட்டம் பஸ் என்று சத்தம் வந்து கொண்டிருந்தது. முருகன் மெதுவாக மரத்தில் ஏறினான். தேனீக்கள் சுற்றி பறந்தன. அவன் மெதுவாக புகை போட்டான். அதனால் தேனீக்கள் அமைதியானது. முருகன் மகிழ்ச்சியில் தேனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். முருகன் தேனை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு வந்தான். தேன் வியாபாரம் செய்ய தொடங்கினான். மக்கள் வாங்க ஆரம்பித்தார்கள். "இது இயற்கை தேன், ரொம்ப நல்லா இருக்கும்" என அனைவரும் வாங்கினார்கள். முருகனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அப்பா சூப்பர் என்று முருகனின் மகன் தன் தந்தையை கட்டி அணைத்துக் கொண்டான். ராசு முருகனுக்கு செய்த தவறுக்காக மனம் வருந்தினான். முருகனிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னித்து விடுங்கள். முருகன் தன் சூப் வியாபாரத்தை நினைத்து கவலைப்படாமல் முயற்சி செய்து தேன் வியாபாரம் செய்து முன்னேறினார்.